அப் நெக்ஸ்ட் நம்ம வருத்தப்படாத வாலிப சங்கத்துல once again இந்த மூட நம்பிக்கைய பத்தி தான் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க செட் தோசை கோபி அண்ட் சுதாகர். கேமரா ரெடியா? ஓகே, அதெல்லாம் வச்சிருப்பாங்க சார். நம்ம முடிச்ச உடனே யூடியூப்ல போட்டுருவாங்க, நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த கேமராவை சொல்லல. நான் உங்கள் சுங்கராஜ் சூண்டே. நான் இன்னைக்கு பார்க்க போறது என்ன விஷயம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இவர் முன்னாலதான் வந்து தமிழகத்துல சரி இந்தியாவிலும் சரி பயங்கரமான மூட நம்பிக்கையை வளர்க்கிற ஒரு பயங்கரமான ஒருத்தர் இவரு. இவரை பத்தி பயங்கரமான குற்றச்சாட்டுகள் தினசரி வந்துட்டே இருக்கு. அவர் நம்ம இன்னைக்கு அரங்கத்துக்கு வருகை தந்திருக்காரு. வணக்கம் திரு லாம்போகினி சார். அவர்கிட்ட இன்னைக்கு நடந்திருக்க விஷயத்தை பத்தி கேட்போம். என்ன அப்படின்னா வந்து உங்களோட ஆசிரமத்துல நீங்க ஃபண்ட் கலெக்ட் பண்றதா நாங்க கேள்விப்பட்டோம். என்ன காரணம்? அது அதை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்க தம்பி. நான் வந்து ஃபண்டு கடவுளுக்காக தான் கலெக்ட் பண்றேன். இல்லை என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா, அம்மாவாசை கிருத்திகை பௌர்ணமி அது இதுன்னு சொல்லிட்டு படையல் போடுறாங்க. அதை சாமி கொடுக்காம இவங்களே தின்னு போடுறாங்களாம். சாமி கொஞ்சம் நேரம் என்கிட்ட வந்துடுது. சாமி வந்து சாமி இந்த மாதிரி பசிக்குது என்ன பண்ணுறதுன்னு கேட்டுச்சு. நான் ஹோட்டலில் கூட்டு போய் முன்னாடி சாமி வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டேன். அந்த செலவுலாம் காம்ப்ரமைஸ் பண்ணதான் அது மாதிரி ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சாமி, ஆமா அந்த ஃபண்டெல்லாம் உங்களுக்குள்ளேயே ரொட்டேஷன்ல விடுறீங்களாமே, உண்மையா? உனக்கு அப்புறம் தெரியும் பேரா தேவைப்படுது, கை மாத்தா தந்தீங்கன்னா. என்ன விஷயம்? ஒண்ணுல கொழுந்தியாளுக்கு சடங்கு. கொழுந்தியாங்க? ஓகே ஓகே, போமா. இங்க அடுத்தது வந்து பேட்டி வந்து ரொம்ப பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. நீங்க வந்து இந்த இடத்துல எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், செய்வினை, பில்லி சூனியம். அதை பத்தி நீங்க ஒரு 2 சில வார்த்தைகள் நீங்க சொல்லி ஆகணும். ஆமா டெஃபினட் சொல்றேன். அதாவது செய்வினை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீ வந்ததுல இறக்காம கேள்வி கிட்ட இருக்க, நீ உனக்கு பிடிக்கான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு செய்வினை வைக்க வேண்டியது. வச்சதுக்கப்புறம் கை இழுத்துக்கும், அப்புறம் நாக்கு தெளி செத்து போயிருவீங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு சார். நீங்க சொல்ற மாதிரி செய்வனை வச்சுதான் பண்ண முடியும் அப்படின்னா, அமெரிக்கன்ஸ் எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒசாமா பின் லாடனா அவரை தூது விட்டு எப்படிலாம் கொள்ளணும், ஒரு எலுமிச்சம்பழ செடி வச்சு பண்ணிருக்கலாமே சார். பண்ணிருக்கலாமே. இது மாதிரியான விஷயங்களை நீங்க இந்த இடத்துல சொல்லி ஆகணும் சார். அது வந்து ஏப்பா ஒத்துடுற அப்ப பேசினபடி. அதாவது தெருவுல முச்சந்தில போய் நிக்கிறவங்களாமே நாசமா போயிருவாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஆமா ஆமா உண்மைதான். அதாவது அடுத்தவங்க கிடைக்கிறவங்க, அடுத்த சொத்து ஆட்டை போட்டு திங்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் நாசமா போய் கெட்டு சீரழிஞ்சு முச்சந்தில போய் நின்றுட்டு இருப்பானுங்க. அப்ப சிக்கிக்கிட்டீங்க சார். என்னப்பா? தெரு முச்சந்தில நிக்கிறது யாரு? போலீஸ், டிராபிக் போலீஸ். அவங்கள வச்சு உங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர போறேன் தம்பி. என்ன போல் கோச்சு அப்படியே தம்பி. வெல் குட் ஜாப். நாம அடுத்த சந்திப்புல அதை விட்டுட்டு என்ன கம்ப்யூட்டர் காலத்துல வந்து இன்னமும் செய்வேனா செய்யப்பாட்டு வேணா மாமன இன்னொரு ஊரை ஏமாத்துறேன். வீடியோ அப்படியே ஊருக்கு அனுப்பி விட்டுருவேன். மன்னிச்சிருக்கு எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கலாம். என்ன ஜூஸ் போடுறதுக்கா? தம்பி கொடுங்களேன். வட்டில தொட்டியில் எலுமிச்சம்பழம் தொட்டில இல்லையா? செய்வன வச்சார கிளம்புங்க. செய்வன வச்சார கிளம்புனா நீ. எப்போ வந்தாலும் எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி அவ்வளோ பேசுவோம். இப்போ என்ன பேச போறோம் மனுபாலா சார்? நல்லா எடுத்துக்கிட்ட விஷயம் நல்லா இருந்தது. பட் வந்து ஸ்கிரிப்ட் ரொம்ப வீக்கா இருக்கு கோபி. மூட நம்பிக்கையை வந்து சொல்றியா இல்ல வந்து இவன் போலி சாமியார்னு கண்டுபிடிக்க போறியா என்னங்கிறது புரியல. அதனாலதான். பட் வந்து அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டுக்குள்ள இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, பதில் ரொம்ப வீக்கா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்குமா? கேட்கிற கேள்விக்கு வந்து அவர் சொல்ற பதில் சிலதெல்லாம் சம்பந்தமே இல்லாம இருக்கு. சாமியார்னா சாமியார் சம்பந்தமாவே கேட்டு போலாம்.